நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் நடைமுறையை தமிழக அரசு அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக அரசு சார்பாக அடுத்த மாதம் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் தக்ஷின் பாரத் உத்சவ் 2024 கண்காட்சி மற்றும் உச்சி மாநாடு பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கர்நாடக வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு தலைவர் ரமேஷ் சந்திரா லகோடி, தமிழக சுற்றுலாத்துறை இயக்குநர் பாண்டியன் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய விக்ரமராஜா, உதகை போன்ற மலை சிகரங்களில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளும் சீராக கிடைத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுற்றுலா பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு நீலகிரியில் இ-பாஸ் நடைமுறையை தமிழக அரசு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்தார். அந்த இ-பாஸ் முறையை கட்டாயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு அங்கு தேவையான மக்களுக்கு வசதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் கார் நிறுத்துவதற்கு மல்டிநேஷனல் அளவில் அடுக்குமாடிகளை கார் நிறுத்துவதற்கு அமைத்திட வேண்டும். அப்படி ஒரு சூழலை நிறுவினால் மட்டும்தான் வருங்காலத்தில் அந்த ஊட்டி போன்ற மலை சிகரங்களில் இருக்கின்ற வணிகர்களும் பொதுமக்களுக்கும் சீரான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.